திருமணம் முடிந்த பிறகு தம்பதியர் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். நேரம் செல்ல செல்ல அங்கிருந்த வீட்டுக்கு புறப்பட்டனர். பின் செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளும் ஒவ்வொன்றாக செய்து முடித்தனர். அஸ்வின் ராஜா இவற்றை முழு மனதுடன் செய்யாமல் ஏதோ சொல்லுறாங்க நாமளும் செய்வோம் என்று வேண்டா வெறுப்பான மனநிலையில் அனைத்து சடங்குகளையும் செய்து முடித்தான். விகாஷ் சொல்கிறார், டே அஸ்வின், பாருடா, அங்கிள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாரு. இப்படியே அவரை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கடா. சந்தோஷம் பாதிக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்யாத. அஸ்வின் சொல்கிறார், டே, அவருக்காகத்தான் இவங்க சடங்கு சம்பிரதாயம் என்ற பெயரில் செய்த கூத்து எல்லாம் பொறுத்துட்டு இருந்தேன் என்றான் கோபமாக. சரிடா மச்சான், பாவண்டா சிஸ்டர் மட்டும் தனியாக இருக்காங்க, போய் பேசு என்றான் மெதுவாக விகாஷ். அஸ்வின் சொல்கிறார், முதல்ல போய் கண்ணை நல்ல டாக்டர்கிட்ட காட்டு. அவங்க கூட எல்லோரும் தானே இருக்காங்க, அப்புறம் என்ன என்றான் ஒரு முறைப்புடன். விகாஷ் சொல்கிறார், இருக்காங்க, ஆனால் என்னத்தான் எல்லோரும் இருந்தாலும் சிஸ்டர் பக்கத்தில் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா, அதனால் போய் பேசுடா என்றான். அஸ்வின் சொல்கிறார், இதுக்குத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னேன், கேட்டிங்களா என்றான் கடுப்பாக. விகாஷ் சொல்கிறார், பாவண்டா, அந்த பொண்ணு கண்டிப்பாக உனக்கு நல்ல மனைவியாக இருப்பாங்கடா, அவங்க கூட சேர்ந்து வாழற வழியை பாரு என்றான். ஏய், என்ன பல்ட்டி அடிக்கிற? அதுதான் நான் சொல்லிட்டேன், அவங்க கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் சரின்னு, ஆனால் சேர்ந்து வாழ மாட்டேன். அவளை என்னால் என்னோட பொண்டாட்டியை பார்க்க முடியலடா என்றான். விகாஷ் சொல்கிறார், என்னடா நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே நீ இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்க? உன்னால் மறக்க முடியலன்னு தெரியும், ஆனால் அதையே நினச்சிட்டு இருந்தா போதும்டா, போதும். நீயாவே இல்லைடா, எப்போ பாரு மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருக்க. உன்னோட உண்மையான சிரிப்பே 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போச்சுடா. என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல என்றான் கண்கள் கலங்க. அஸ்வின் சொல்கிறார், விகாஷ், டேய், ஹேய், கடவுள் உன்னோட லைஃப்பில் இன்னொரு சான்ஸ் கொடுத்து இருக்காரு. உன்னோட பழைய சந்தோஷம் திரும்ப கொடுத்துடுவார். இந்த பொண்ணோட வடிவில் சொன்னால் புரிஞ்சிக்கடா என்றான் கொஞ்சம் குரலில். அஸ்வின் சொல்கிறார், நீ சொல்லுறது எல்லாம் உண்மைத்தான், ஆனால் என்னால் அவளை மறக்க முடியாதுடா, மறக்கவும் மாட்டேன் என்றான். விகாஷ் சொல்கிறார், டேய், என்னத்தான் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் இப்போது புருஷன் பொண்டாட்டித்தான். அதனால் நீ அங்கு சிஸ்டர் என்று ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க என்று கூறிக்கொண்டே சஞ்சனாவை சைகளை அழைத்தான். அதுக்கு அஸ்வின் சொல்கிறார், இவளை எதுக்குடா இங்கே கூப்பிட்ட என்று விகாஷை கடித்து கொண்டான். சஞ்சனா கேட்குறாங்க, அண்ணா கூப்பிட்டீங்களா என்றாள் பணிவாக. ஆமாம்மா. நீ ஏன் அங்கே நிற்கிற? முதல்ல உன்னோட புருஷன் பக்கத்தில் நில்லு என்றான். டேய், என்னடா பண்ணுற என்றான் அஸ்வின். சஞ்சனா அஸ்வின் முகத்தை பார்க்க அவன் முகத்தை திரும்பிக் கொண்டான். இதனால் சற்று தயங்கினாள். இல்லை, இருக்கட்டாண்ணா, நான் அங்கேயே நிற்கிறேன் என்றாள் விகாஷிடம். விகாஷ் சொல்கிறார், அடா என்னம்மா, நீ நில்லுமா, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் என்றான். சரி அண்ணா என்று தயக்கத்துடன்
அஸ்வின் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க சஞ்சனா. அஸ்வின் இவளிடம் விலகி கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். கொஞ்சம் சேர்ந்து நில்லுமா என்றான் விகாஷ். சஞ்சனா அஸ்வின் பக்கத்தில் நெருங்கி போய் நின்றாள். அஸ்வின் அவளை முறைத்து பார்க்க அதனை சற்று பொருட்படுத்தாமல் இன்னும் அவளை நெருங்கி நின்றாள். சூப்பர்மா, சூப்பர் சிஸ்டர், கொஞ்சம் சிரிங்க என்றான் விகாஸ். ஓகே ஓகே என்று தனது மொத்த பற்களையும் வெளியே காட்டி சிரித்தாள் சஞ்சனா. டேய் நீயும் சிரிடா என்று கூறும்போது விகாஷை முறைத்து கொண்டே இருந்தனர் அஸ்வின் ராஜா. அஸ்வினின் தனது மொத்த பற்களையும் வெளியே காட்டி சிரித்தாள். டேய் நீயும் சிரிடா என்று கூறும்போது விகாஷை முறைத்து கொண்டே இருந்தான் அஸ்வின் ராஜ். சஞ்சனா சொல்கிறாங்க. அஸ்வின் தோளை தட்டி இங்கே கொஞ்சம் சிரிங்க என்றாள். அஸ்வினுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. இதனை அறிந்த விகாஸ், சரிம்மா, ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு, நீ போமா என்று கூறி சஞ்சனாவை அங்கிருந்து அனுப்பி வைத்தான்.